Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசியான திருமண யோகம். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் February 8 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். இது நம்மளோட 10th பேட்ச். சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸு. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ராசியான திருமண யோகம். பொதுவாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்கப்படும் கேள்விகளில் இதுவும் ஒன்று. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்குமா? முன்னேற்றம் அடையுமா? நம்ம வளர்ச்சி பெறுவோமா? ராசியான கல்யாணமாக இருக்குமா அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போதே சில சொல்லுவாங்க, சார் சும்மா சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தேன், மேரேஜ் ஆச்சு, ஒய்ஃப் வந்தாங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம், இது எல்லாமே என்னுடைய மனைவி வந்த யோகம் தான் அப்படிமா. சார் நான் ஒரு கிராமத்து பொண்ணுங்க, படித்தேன், ஆனால் பெருசாக ஒன்றும் வேலை வெட்டிக்கெலாம் போகல. எங்கள் ஹஸ்பண்ட் திருமணமாச்சு, அவர் மேற்கொண்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுத சொன்னார். இன்றைக்கி நான் துணை தாசில்தாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெண்களும் உண்டு. அப்போ ஒரு திருமணத்தில் இந்த 2 விதிகளும், ராசியான திருமணம் நடக்கும் யோகிதைகள் 2 பேருக்குமே கிடைக்கும். இதற்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் நம்மளோட திருமணத்திற்கு பிறகு நமக்கு ராசியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்மளோட ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடம் ராசியாக வர்றதுங்கிறது ஒரு விசேஷங்க. லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல ராசி அமையிறது. அந்த ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது அந்த வீட்டின் அதிபதி பங்கப்படாமல் ஜாதகத்தில் இருப்பது. அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியோ, உச்சமோ, மூலத்திரிகோணமோ, திக்பலமோ, இந்த 4 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் இருந்து அந்த 7இல் அமர்ந்த சந்திரன் உங்களுக்கு அவரும் பாவிகளோடு இணையாத நிலையில் இருந்தால் உங்கள் திருமணம் ஒரு ராசியான திருமணம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? உங்கள் லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல ராசி வரணும், இது ஒரு விதி. அடுத்து அந்த வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா, இவர் ஜாதகத்தில் பங்கப்படாமல் இருக்கணும், இது 2வது விதி. இதில் ஒரு சில லக்னங்களுக்கு 7இல் அமர்ற சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இன்னும் சில லக்னங்களுக்கு தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் ஒரு மாதிரி கேந்திராதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய விதியும் வரும். உதாரணமாக 7ஆம் இடத்தில் அமரும் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சரலக்னங்களுக்கு 7இல் சந்திரன் வளர்பிறையாக உட்கார்ந்தார்னா டேஞ்சர். ரொம்பவுமே வளர்பிறையாரெலாம் அமர்ந்தார்னா அவர் கடுமையான கேந்திராதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துடுவார். அதனால் இந்த சரலக்னங்களுக்கு மட்டும் அவர் தேய்பிறையாக இருந்துறது பெட்ரு. மற்ற லக்னங்களுக்கெல்லாம் ஸ்திர லக்னங்களுக்கு, உபய லக்னங்களுக்கு வளர்பிறையில் இருக்கலாம், தப்பில்லை. அந்த வீட்டின் அதிபதிகள் பெரிந்தும் பங்கப்படாமல் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ராசியான திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேச லக்னத்திற்கு துலாம் ராசி வரணும். மேச லக்னம் துலாம் ராசி, 7க்குடைய சுக்கிரன், 7இல் சந்திரன் இருப்பார். இந்த 7க்குடைய சுக்கிரன் பங்கப்படாமல் இருக்கணும். அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வலுவோடு இருக்கலாம். ப்ளஸ் அவர் திக்பலம் பெற்று இருந்தாலும் சிறப்பு தான். இது இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்னம் துலா ராசி, 7இல் சந்திரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், இது ஒரு பரிவர்த்தனை யோகமாகவும் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் திக்பலமாக இருக்கார், சந்திரன் நல்லா இருக்கார், இது ஒரு ராசியான திருமணம். இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, யோகிதைகள் எல்லாம் அதிகரிக்கும். தகுதி உயர்த்தும் திருமணம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். ரிஷபம் நீங்கள் லக்னமாக இருந்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் விருச்சிகத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். இங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டியது அவசியம். ப்ளஸ் செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும். செவ்வாய் ஆட்சியோ, உச்சமோ, திக்பலமோ, மூலத்திரிகோணமோ ஏதோ ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ராசியான திருமணம் தான். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அடிக்கும். மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா தனுசு ராசியாக இருக்கணும். மிதுன லக்னம் தனுசு ராசி. இங்கே சந்திரன் வீடு கொடுத்த குரு ரொம்பவும் பாதிக்கப்படாமல் கெட்டு போகாமல் இருக்கணும். இது ஒரு முக்கியமான விதி. கடக லக்னமாக இருக்கும்போது மகர ராசியில் வரணும். கடக லக்னம் மகர ராசி, 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றது, லக்னத்தை தன் வீட்டை தானே பார்க்கறதுங்கிற அடிப்படையிலே வந்துடும். இங்கே வளர்பிறை சந்திரனாக இருந்தான்னா ரொம்ப சிறப்பு. ப்ளஸ் சனி பகவான் பெரிதும் பாதிக்கப்படாமல் கெட்டு போகாமல் இருக்கணும். சிம்ம லக்னமாக இருக்கும்போது கும்ப ராசியில் வரணும். சந்திரன் 7இல் இருப்பது, இங்கேயும் வளர்பிறையில் இருக்கலாம்,
சனி பகவான் கெட்டு போகாமல் இருக்கிறது அதிர்ஷ்டகரமான ராசியான திருமணம். திருமணத்துக்கு பிறகு அவன் ஆளே மாறி போயிட்டாப்பா, திருமணத்துக்கு பிறகு இந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்டைலே மாறிடுச்சுப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது. அந்த வீட்டு அதிபதியும் கெட்டு போகாமல் 7ல் சந்திரன் ராசி, உங்களுக்கு 7ஆம் அதிபதியே உங்களுக்கு ராசியாக வருது. அந்த ராசியாக 7ஆம் இடம் வரும்போது அதிர்ஷ்டமும் ராசியும் முன்னேற்றமும் திருமணத்தில் கிடைக்கும் யோகிதை உண்டு. கன்னி லக்னமாக இருக்கும்போது மீனம் ராசியாக வரணும், குரு பெருசாக பாதிக்கப்படாமல் இருக்கணும். துலா லக்னமாக நீங்கள் இருக்கும்போது 7ஆம் இடமான மேசம் ராசியாக செவ்வாய் ஒரு மினிமம் கேரண்டி வலுவோடு இருந்தாகணும். அவர் திக்பலமாக இருக்கலாம். இப்போ மீன லக்னம், துலா லக்னம், மேஷ ராசி, சந்திரன் 7ல் இருக்கார், செவ்வாய் 10ல் இருக்கார், திக்பலம் ப்ளஸ் பரிவர்த்தனை. இல்லை செவ்வாய் விருச்சிகம் 2ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கார், இல்லை 4ஆம் இடம் மகரத்தில் உச்சமாக இருக்கார். இது ஒரு ராசியான திருமண அமைப்பை தரக்கூடியது. இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர்களுக்கு வலிமையான யோகமுள்ள வாழ்க்கை துணை கிடச்சி அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகும், வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா ரிஷபம் ராசி ஆகும். இந்த இடத்துல டபுள் தமாக்கா மாதிரி தான், பாக்கியாதிபதி உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துட்டு இருப்பாருங்கிற அந்த அடிப்படையும் கிடைக்கும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்துட்டா மகாலட்சுமியே மனைவியாக வந்துடுற யோகம் அல்லது கணவராக வந்துடுற அமைப்பு, மகாவிஷ்ணுவே கணவராக வந்துடுற அமைப்புங்கிறது கிடச்சிடும். தனுர் லக்னமாக நீங்கள் இருக்கும்போது மிதுனம் ராசியாக வரணும். தனுசு லக்னம் மிதுன ராசி, புதன் ஓரளவுக்கு வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். மகர லக்னமாக நீங்கள் வரும்போது கடகம் ராசியாக வரணும். மகர லக்னம் கடக ராசி, இந்த இடத்துல சந்திரன் 7ல் இருக்கிறனால அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி பவருக்கு வந்துடுவார். அப்போ 7ஆம் அதிபதி கிடலைங்கிறதுனால இது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் மகர லக்னம் கடகராசி, 32 வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் 32 வயசு வரைக்கும் அவர் படாத கஷ்டமே கிடையாது. 32 வயசு வரைக்கும் அவர் தொழிலதிபர்லாம் இல்லை, ரொம்பவுமே சாதாரண நிலையில் கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு பெருசாக படிக்கவும் இல்லை, பெற்றோர்களுடைய சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஜாதகம். இவர் எனக்கு 20 வருஷமாக தெரியும். அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஜாதகம் கல்யாணம் பண்ணார். 7ஆம் இடம் பவர்ஃபுல், நான் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தேன், ரொம்ப சிறப்பு, நல்லா வருவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கம்பெனி ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து செய்கிறத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சாங்க. கடந்த 10 ஆண்டுகள் அவருடைய வளர்ச்சி அபரிமிதமானது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாரு, 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவராகவும் மாறி இருக்காரு. இன்னும் போக போக வளர்ச்சி அடைய தான் செய்வார். அதாவது எதுவுமே இல்லாமல் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. இந்த ராசியான திருமணம் அவர் எதை செஞ்சாலும் ஒய்ஃப் பேரில் செய்வார். அவருக்கு சொல்லுவார், ஓப்பனாகவே சொல்லுவார், நான் ஜீரோமா, நீ வந்த பிறகு தான் நான் ஹீரோ அப்படிம்பார். அதை அப்படியே ஓப்பனாகவே சொல்லுவார். அந்த அமைப்புக்கு நான் இதை விளக்கம் சொல்கிறேன். கும்பலக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிம்மம் ராசியாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது அவசியமாகும். மீன லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கன்னி ராசியாக புதன் நல்லா இருக்கணுங்கிற அவசியமாகும். இதில் இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை உபய லக்னங்கள் பெறுங்கிறதுனால சார் இப்போ மிதுன லக்னம் தனுசு ராசி குரு நல்லா இருக்கலாமா அப்படின்னா, ராசிநாதன் நல்லா இருக்காருங்கிற அடிப்படையில் அது உங்களுக்கு யோகம் தானே. விண்வயது வாழ்க்கையை வெற்றிகரமாக வைக்கிறதுலையும் இதில் ஒரு சூட்சம் இருக்குது. அவரை 7ஆம் அதிபதியாகவும் எடுக்கணும், ராசிநாதனாகவும் எடுக்கணுங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ நீங்கள் மீன லக்னம் கன்னி ராசி, புதன் நல்லா இருக்கார், புதன் மிதுனத்தில் ஆட்சி பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ இது ஒரு பக்கம் கேந்திராதிபத்திய தோஷங்கிற மாதிரி வேலை செஞ்சாலும் ராசி அதிபதி வலுத்து இருக்கிறாருங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பின் வயது வாழ்க்கையில் நிச்சயமான வெற்றிகளை கொடுக்கும் அமைப்பாகுது இல்லையா. அப்போ இது ஒரு மாதிரி ராசியான திருமண அமைப்பு பெரும் யோகிதையாகும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.